ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம கூட யாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் உங்கள் நேம்? நந்தினி. இவங்க வந்து ஆக்சி ப்ளஸ் எப்படி வந்தாங்கங்கிற ஹிஸ்ட்ரி வந்து அவங்களே ஷேர் பண்ணுவாங்க ப்ளீஸ். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் மூலியமாக வந்திருந்தேன். எனக்கு வந்து ஹெல்த் ரொம்ப டவுனாக இருந்தது. எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க எனக்கு டேப்லெட்லாம் போட்டு இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆல்ரெடி வந்து தைராய்டு இருந்தனால டெய்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் டேப்லெட் போடுறதே எனக்கு அதுவே கடுப்பாக இருந்தது. அதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு, இவங்க ஒரு போஸ்ட்மார்ட்டம் மதர். ஷீஸ் ஹேவிங் ஒரு போஸ்ட்மார்ட்டம்னா எக்ஸாக்ட்லி ஒரு 3 to 4 years பேபி. ஸோ அந்த ஃபேஸே டஃபஸ்ட் ஃபேஸ். அதுதான் ஃபஸ்ட்டு. அதுவும் சிங்கிள் ஹேண்டடாக பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு நம்மளோட உடம்ப நம்ம தனியாக பார்த்துக்க முடியல. என்னால் டேப்லெட்டும் எனக்கு பிடிக்கல. சரி, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க ஐவி மூலியமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐவியும் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. என் டேப்லெட்டை விட நெக்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு ஐவி பெட்டராக இருந்தது. அதனால ஐ ஜஸ்ட் கேம் டு ஐவி. ஷீ ட்ரஸ்டட் ஹர் ஃப்ரெண்ட். டு பி ஹானஸ்ட், இன்னைக்கு அவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, டீடாக்ஸ். இன்னைக்கு அவங்களோட 3rd செஷன் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து உங்களோட 3rd செஷன். ஸோ 3rd செஷனில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஒன்லி த ஐவி ஃபார் ஹர் ப்ரோட்டோகால்ஸ். அவங்களுக்கு ஐவி ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால்ஸ் இருந்தது. அண்ட் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா வி ஒர்க் ஆன் ஹர் கட் ஆல்சோ. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் வந்து மதர்ஸ் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான 3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கட் ஹெல்த், செகண்ட் வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி விச் மீன்ஸ் வைட்டமின் B12, வைட்டமின் D, அயன், இது 3மே கம்மியாயிடும். அண்ட் 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்லீப் ப்ராப்ளம். இந்த 3யுமே நம்ம ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோட ரிசல்ட்ஸ் வந்து அவங்களோட எனர்ஜி, அவங்களோட ஸ்டாமினா, ஈவன் அவங்க ஸ்கின் கூட பெட்டராக இருக்குங்கிறத நான் நிறைய பேஷண்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்ததில்ல, எக்ஸ்பீரியன்ஸில் நான் கன்வே பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நான் எல்லாத்தையுமே கேட்கறது தான். ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் உங்கள் ஹெல்த்தில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அதில் டாப் 3 நீங்கள் என்ன சொல்வீங்க மேம்? கட் ஹெல்த் ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. வெரி குட். இப்போ வந்து கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன்ஸ்லாம் இல்லை, நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்லீப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கு. நானே வந்து பார்த்தேன் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கீங்க மேம் அப்படின்னு. ஸோ இதுதான் 3 விஷயங்க. இது 3 சரி பண்ணாலே நிறைய ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகிடும். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. குறிப்பாக நீங்கள் ஒரு போஸ்ட்மார்ட்டம் மதராக இருந்தீங்கன்னா ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் எடுக்கணும். அது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ நார்மல் லைஃப் ஸ்டைல். இப்போ வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் எடுக்காமல் நம்ம இதை மேனேஜ் பண்ணிக்கலாம், இதை அப்படியே கொண்டு போகலான்னு நினச்சோம்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் தட் வில் அஃபெக்ட் நாட் ஒன்லி யூ, உங்களோட குழந்தை உங்கள் சுற்றியில் இருக்கவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். அதுதான் வந்து இந்த வீடியோவோட டேக் ஹோம் மெசேஜ். ஸோ உமன் அட் 30, நீங்கள் வந்து உங்களோட இஃப் யூ ஆர் ரீசென்ட்லி டெலிவர்ட் மதர் ஆர் அ போஸ்ட்மார்ட்டம் மதர், ப்ளீஸ் டேக் அ ஹெல்பிங் ஹேண்ட். அதுதான் இந்த மெயின் இந்த வீடியோ. உங்களுக்கும் இவங்கள மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அமையணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக நீங்கள் வா அப்படின்னு கையை பிடிச்சி, உண்மையாக சொன்னால் கையை பிடிச்சி தான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு நான் சொல்லுவேன். உண்மை தானேவா? ஆமாம், லிட்ரலி. ஏன்னா இவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டே திம்கி கொடுத்துட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வரேன்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னு சொன்னாங்க. பட் சம்ஹவ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அமையறதும் அட் 30s இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வெளியில் சுற்றுறது மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்க, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதும் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு அழகு. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க ஃப்ரெண்ட் கூட்டிகிட்டு வாங்கினாங்க. இந்த வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு ஹர் ஃப்ரெண்ட் கிருத்திகா அண்ட் ஷீ இஸ் மை யோகா குரு ஆல்சோ. ஷீ ரன்ஸ் a yoga studio called Kritika Kiki Yoga Studio. So அவங்க பேஜை நான் டேக் பண்ணுறேன். I'm always grateful to her. Thank you so much. Thank you.